Kak di dalam aja ngapain sih Kak? Udah jam 2 nih, banyak juga. கி பிராணா லூங்கிற யூடியூப் சேனல்ல அப்லோட் செய்யப்பட்ட இந்த வீடியோல அதிகமா ஆள் நடமாட்டம் இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்கு நடுவுல இருக்கிற அபேண்டன் ஹவுஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு யூடியூபர் நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. அந்த பிளேஸ மிட் நைட்ல ரீச் பண்றவரு பில்டிங்குள்ள என்டர் ஆகி ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல முக்காடு போட்டபடி ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. Ngapain di sini? Kak? Kak di dalam aja ngapain sih Kak? Udah jam 2 nih, banyak juga. ஸ்டார்டிங்ல யாரோ வீடு இல்லாத லேடி தான் அப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறவரு பக்கத்துல போக ட்ரை பண்றாரு. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் மெல்ல திரும்பி அவரை பார்க்க அதோட விகாரமான முகத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போறவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தோனேஷியால நடந்த இந்த இன்சிடென்ட்ல கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டுல தனியா இருக்கிற ஒருத்தர் நைட்டு பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சு போனப்போ ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் சடனா கிராஸ் பண்ணி போற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆனா அவரு தூக்க கலக்கத்துல இருந்ததால அது ஏதாச்சும் பிரம்மையா இருக்கும்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு கிட்டத்தட்ட அதே மாதிரியான இன்சிடென்ட் வீட்டுல இருக்கிற இன்னொருத்தருக்கும் நடந்துச்சு. Bang, abang, bang sini bang, bang. Itu apa tadi bang? Itu tadi ada hitam-hitam di situ bang. Ada hitam-hitam di situ bang. அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்க அந்த ரூமோட மூலையில ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. ஆனா கண்ணை மூடிட்டு திரும்ப திறந்து பார்க்க அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிருந்தது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த உருவத்தை ஏதாச்சும் விச்சா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மெக்சிகோல நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஆபீஸ்ல நைட் ஷிப்ட முடிச்சிட்டு ஆபீஸ் கேப்ல தனியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒரு லேடி வர்ற வழியில நடு ரோட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அத உடனே தன்னோட செல்போன்ல வீடியோவை ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது தூரத்துல நடு ரோட்ல சடனா அப்பியர் ஆகுற பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா ரோட்டை கிராஸ் பண்ணி மறைஞ்சு போயிருந்தது. அந்த லேடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணப்போ இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த குறிப்பிட்ட ரோட்ல அமானுஷ்யமான உருவங்கள் தென்படுறது ரொம்பவே சகஜம்னு அவங்க கேமராவில கேப்சர் பண்ணிருக்கிற அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. த பேரா வேர்ல்டுங்கிற டிக்டாக் அக்கவுண்ட்ல ஷேர் செய்யப்பட்ட இந்த இன்சிடென்ட்டும் மெக்சிகோல நடந்ததுதான். இதுல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாப்புலரான ஹாஸ்பிட்டல்ல நைட் நேரங்கள்ல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு அதுலயும் குறிப்பா ஒரு சின்ன பொண்ணோட அமானுஷ்யமான உருவத்தை பார்த்ததா பலரும் சொல்லியிருந்ததால அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போறாங்க. Familia estamos aquí en el hospital Felipe Borne, son las
Kira sama dia. Kira. Lau nói cho. மிட்நைட் 1 மணி போல அந்த பிளேஸை ரீச் பண்ற அவங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு அத வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி பாக்குறதுக்கு கருப்பா குள்ளமா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா தெரிஞ்சு மறையறத பார்க்க முடியுது. அந்த பிளேஸ்ல இருக்கும்போது அந்த உருவத்தை பார்க்காத அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறமா வீடியோ ஃபுட்டேஜ்ல அந்த உருவத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிருந்தாங்க. இந்த வீடியோல அவங்க கேப்சர் பண்ணிருக்கிற அமானுஷ்யமான உருவம் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ இசபெல் ரிலேங்கிற ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணது. இதுல ரீசெண்டா அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான இன்சிடென்ட்ட பத்தி ஷேர் பண்ணிருந்தாங்க. I need to tell you guys about the most insane evidence that I have ever seen of a ghost existing. So he's dining at this restaurant and he is offered a tour of the wine cellar. The wine cellar is huge, has thousands of bottles of wine, probably worth millions of dollars. So he's taking a tour of the wine cellar, he's taking pictures. There's this guy in the wine cellar on a laptop who is apparently at auction buying more rare wine for the collection. My CEO takes pictures of this guy on his laptop, doesn't think anything of it, he doesn't see anything, leaves the restaurant, calls it a day. The next morning, he's looking through the photos and notices something. So this is the first picture that he showed me from the wine cellar. You can see this guy who is on his laptop at auction doing whatever. And here is the next picture that he took. So we all see that. That is a full body apparition. Looks like a woman in this like black Victorian dress. And when I was showed this, I genuinely had full body chills. இந்த போட்டோவை பார்த்த பலரும் இதுல கேப்சர் ஆயிருக்கிற அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் ஒரு ரியல் கோஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த உருவம் பார்க்கிறதுக்கு இந்த பிளேஸ 1854ல ஓன் பண்ண யூலிங்கிற ஒரு லேடி மாதிரியே இருந்தது. இந்த போட்டோல அவங்க ஆக்சிடென்ட்டா கேப்சர் பண்ண அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு வீட்டுல குடியிருக்கிற ஒருத்தர் நைட் நேரங்கள்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரத நோட்டீஸ் பண்றாரு. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டோட வாசல்ல ஒரு சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாரு. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ அந்த சிசிடிவி கேமராவில கேப்சர் ஆனதுதான். இதுல கிரியேச்சரா இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமானு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் கேப்சர் ஆயிருந்தது. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற 4 பேட்டர்ன்ஸ்ல எந்த பேட்டர்ன் 4th ஸ்பாட்ல வருங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.